Today's topic is verbs. What is a verb? Verb is an action word. Okay, ஒரு செயலை குறிக்கும் சொல் தான் verbனு நம்ம சொல்லுவோம். Without a verb, we cannot frame a sentence. ஒரு சப்ஜெக்ட் இல்லாமலும் வரலாம், ஆப்ஜெக்ட் இல்லாமல் கூட வரலாம். பட் verb இல்லாமல் we can't frame a sentence. Here, we are going to learn about two types of verbs. What are they? Finite verbs and non-finite verbs. Two types of verbs we are going to see here. Now see, what is a finite verb? It acts as the main verb and can be changed according to the noun. Used only in present and past tense, can be indicative of active and passive voice. Okay, see here, it acts as the main verb. ஒரு சென்டென்ஸ்க்கு மெயின் வேர்பாக ஆக்ட் பண்ணும். அண்ட் இட் கேன் பி சேஞ்ச்டு அக்கார்டிங் டு த நவுன். வி ஆல் நோ ஒரு நவுனுக்கு அப்புறம் என்ன வரும்? வேர்ப் வரும். ஓகே, இது வந்து இட் சேஞ்ச்டு அக்கார்டிங் டு த நவுன்னா வெதர் த நவுன் இஸ் சிங்குலர் ஆர் ப்ளூரல், இந்த மாதிரி நமக்கு என்னங்கிறத சொல்கிறத என்னது? வேர்ப், மெயின் வேர்ப். Then we can use it only in present tense and past tense. Finite verb எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா present tenseலையும் past tenseலையும் யூஸ் பண்ணுறோம். And it can be indicative of active and passive voice. அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அந்த சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கா பாசிவ் வாய்ஸில் இருக்காங்கிறதும் finite verb வச்சு தான் we can find out. See here, some examples are given. David plays piano. What is the main verb here? Plays. இதை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. பிகாஸ் மெயின் verb கூட ஒரு எஸ் சேர்த்தாலே என்னது இது? தட் இஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்போ சப்ஜெக்ட் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலரில் வந்திருக்கு. ஓகே, see the next one. They play piano. இங்கே பிளேட் வந்திருக்கு, எஸ் சேர்க்கலை. அப்போ தெரியும் நமக்கு ஒன்று ஃபஸ்ட் பர்சனாக இருக்கும், அதர்வைஸ் செகண்ட் பர்சன் ஆர் தேர்ட் பர்சன் ப்ளூரல் அப்படின்னு. இங்கே தேன்னு வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் தேர்ட் பர்சன் ப்ளூரல் அண்ட் இட் இஸ் இன் த ப்ரெசன்ட் டென்ஸ். See the next one. David played piano. Here also main verb is the played. பிளேட்னு வந்திருக்கு, இடி சேர்த்துருக்கு. இடி சேர்த்தாலே நமக்கு தெரியும் இட் இஸ் இன் த பாஸ்ட் டென்ஸ். ஓகே, see the next one. Piano was played by David. It is in the passive voice. Okay, here main verb-க்கு முன்னாடி என்ன போட்டிருக்கோம்? ஒரு be verb, helping verb போட்டிருக்கோமா? So it is in the passive voice. Okay, ஸோ அப்போ ஃபினிட் வேர்ப்னா என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு நமக்கு. ஓகே, let us see non-finite verb. A non-finite verb is a verb form that does not show tense. ஓகே, அதாவது அதில் வந்து அப்போ ஃபினிட் வேர்பில் பார்த்தோம் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கா பாஸ்ட் டென்ஸில் இருக்கா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட் ஹியர் அது என்ன டென்ஸில் இருக்குன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. We cannot tell if a sentence is in the past tense, present tense or future tense by looking at a non-finite verb. So non-finite verb மட்டும் வச்சு ஒரு சென்டென்ஸ் present tense ஆ past tense ஆ future tense ஆ நம்மளால் சொல்ல முடியாது. Therefore, a non-finite verb is never the main verb in a sentence. அப்போ இது என்னவா இருக்காது? நமக்கு மெயின் வேர்பாகவும் இருக்காது. ஒன்லி மெயின் வேர்பை மட்டும் வச்சு தான் நம்மளால் என்னது ப்ரெசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸாங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் ஃபினிட் வேர்பை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ஸோ இட் இஸ் நெவர் த மெயின் வேர்ப். There are 3 types of non-finite verbs. Okay, what are they? Infinitive, participle and gerund. 3 types: infinitive, participle and gerund. In the participle,
there are two types, present participle and past participle. Okay, now let us see infinitive. Infinitive. An infinitive is a verb form that can function as a noun, an adjective or an adverb. Okay, infinitive verb வந்து என்னவாலாம் வரும்? நவுனாகவும் வரலாம், அட்ஜெக்டிவாகவும் வரலாம், அட்வர்பாகவும் வரலாம். It is preceded by to. டூங்கிற வேர்டுக்கு அப்புறம் தான் என்ன அந்த infinitive verb வரும். Then it does not act as a main verb. இது மெயின் வேர்பாகவே வராது. நம்ம தான் ஏற்கனவே படிச்சிட்டோம், நான்ஃபினிட் வேர்பில் வர்ற எதுவுமே என்னது மெயின் வேர்பாக வராது. அப்போ இன்ஃபினிட்டிவும் நான்ஃபினிட்டில் தான் வருது. ஸோ இட் டஸ் நாட் ஆக்ட் அஸ் அ மெயின் வேர்ப். லிசன், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டூக்கு அப்புறம் தான் என்னது இன்ஃபினிட்டிவ் வேர்ப் வரும்னு பார்த்தோம். Here see, to walk, this is the right one. To walks is the wrong one. To eat is the right one. To ate is the wrong one. To win is the right. To won, it is the wrong. To sleep, right. To sleeps, wrong. ஏன் டூக்கு அப்புறம் தானே வருது அப்படின்னு நினைப்பீங்க. நோ, டூக்கு அப்புறம் அந்த ப்ரெசன்ட் டென்ஸுடைய ஃபார்ம் அதை அப்படியே போட்டுறணுமே தவிர, நம்ம அங்கெல்லாம் படித்தோம்ல தேர்ட் பர்சன் சிங்குலர்னாலே என்னது ஒரு எஸ் போடணும் அப்படின்னு, அந்த மாதிரிலாம் இங்கே சேர்க்கக்கூடாது. அண்ட் ஆல்சோ டூக்கு அப்புறம் பாஸ்ட் டென்ஸ்லையும் வரக்கூடாது. அந்த ப்ரெசன்ட் டென்ஸில் அந்த வேர்ப் ஃபார்ம் எப்படி இருக்கோ அதை அப்படியே போடணும். ஓகே, இன்ஃபினிட்டிவ் வேர்ப்னா அதான் டூ போட்டு அந்த வேர்புடைய ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம் எப்படி இருக்கோ அதை அப்படியே போடணும். பக்கத்தில் இந்த எஸ் போடுறதோ அதுக்குரிய பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறதோ பண்ணக்கூடாது. இன்ஃபினிட்டிவ் யூஸ் அஸ் எ நவுன். சரி, நவுனாக வரும்னு பார்த்தோம். அந்த நவுனாக எந்தெந்த இடத்துலலாம் வரும்? சப்ஜெக்டாகவும் வரும், ஆப்ஜெக்டாகவும் வரும், காம்ப்ளிமெண்ட்டாகவும் வரும். ஓகே, வாட் இஸ் எ சப்ஜெக்ட்? சப்ஜெக்ட்னா ஒரு செயலை செய்பவங்க தான் என்னது சப்ஜெக்ட். அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, வாட்டுங்கிற கொஷினுக்கு ஆன்சர் வந்தால் தட் இஸ் கால்ட் அஸ் த ஆப்ஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் எ காம்ப்ளிமெண்ட்? காம்ப்ளிமெண்ட்ங்கிறது ஒரு சென்டென்ஸ் இன்கம்ப்ளீட்டடாக இருந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. தட் இஸ் கால்ட் அஸ் காம்ப்ளிமெண்ட். நவ் லெட் அஸ் see the examples. இப்போ சப்ஜெக்டாக எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டு ஸ்விம் இஸ் எ குட் எக்ஸசைஸ். டு ஸ்லீப் ஏர்லி இஸ் எ குட் ஹேபிட். இங்கே டு ஸ்விம்ங்கிறது சப்ஜெக்ட். இந்த நெக்ஸ்ட் ஒன் டு ஸ்லீப் இஸ் ஆல்சோ ஏ சப்ஜெக்ட். ஓகே, இந்த ரெண்டுமே எதை மாடிஃபை பண்ணுது? இஸ்ஸுங்கிற ஒரு பீவர்பை மாடிஃபை பண்ணி வருது. ஸோ தே போத் ஆர் கால்ட் அஸ் சப்ஜெக்ட். ஆப்ஜெக்டாக எப்படி வருதுன்னு பார்ப்போம். I don't like to write. Okay, here what is the subject? I don't like is the verb. To write, this is the object. To writeங்கிறது infinitive verb. Like வந்து main verb. Okay, finite verb. What do you don't like? I don't like to write. Here the infinitive verb acts as an object. See the next one. She wants to draw. She is the subject. Wants is the main verb. Okay, what does she want? She wants to draw. So to draw is an object. Here infinitive verb acts as an object. இந்த சென்டென்ஸில் ஒரு இன்ஃபினிட்டிவ் வேர்ப் எப்படி காம்ப்ளிமெண்ட்டாக வருதுங்கிறத பார்ப்போம். His greatest pleasure is to drive. Okay, here what is the subject? His greatest pleasure. ஃபுல்லாக அப்படியே எடுத்துக்கணும். It is the subject. Okay, சரி, his greatest pleasure is verb வந்து is இங்க. அப்போ இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கா? இல்லை. His greatest pleasure is to drive. So to driveங்கிற வேர்டை போட்டால் தான் it is been completed. So இதுதான் என்னது நமக்கு
complement. What is that? To drive is the complement. Okay. See the next one. English is easy to learn. Okay. Here also, what is the subject? English. Okay. சும்மா இங்கிலீஷ் இஸ் அப்படின்னு போட்டால் அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுதா? இல்லை. அப்போ ஈஸி டு லேர்ன், இங்கே இந்த இன்ஃபினிட்டிவ் வேர்ப் தான் என்னது நமக்கு காம்ப்ளிமெண்ட்டாக வருது. ஓகே. ஸோ இன்ஃபினிட்டிவ் வேர்ப் வந்து நமக்கு வந்து நவுனாக வருது. நவுனாக எப்படி வந்துச்சு? சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் அண்ட் ஆல்சோ காம்ப்ளிமெண்ட். Here see another 2 examples. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இன்ஃபினிட்டிவ் வேர்ப் வந்து அட்ஜெக்டிவாகவும் வரும், அட்வர்பாகவும் வரும். அட்ஜெக்டிவாக எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வாட் இஸ் அன் அட்ஜெக்டிவ்? அட்ஜெக்டிவ்னா நமக்கு எந்த ஒரு நவுனை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ தட் வேர்ட் இஸ் கால்ட் அஸ் அன் அட்ஜெக்டிவ். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதாவது டால் பாய், பாய்ங்கிறது நவுன், இப்போ டால்ங்கிறது அட்ஜெக்டிவ். அது வந்து நமக்கு அந்த நவுனை பற்றி சொல்கிறதுனால தட் இஸ் கால்ட் அஸ் அட்ஜெக்டிவ். ஹியர் சி இட் இஸ் த காம்படிஷன் டு வின். ஹியர் வாட் இஸ் த நவுன்? காம்படிஷன் இஸ் த நவுன். இது வந்து எந்த மாதிரி காம்படிஷனா? இட் இஸ் த காம்படிஷன் டு வின். நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க போகிற ஒரு காம்படிஷன். ஓகே. ஸோ ஹியர் டு வின் ஆக்ட் as an adjective. See the next one. The man paid to win. Okay. இங்கே என்னவா வந்திருக்குன்னா adverb வந்திருக்கு. Here it modifies the verb paid. Okay. அதாவது the man paid to win. Why did the man pay? The man paid to win. Okay. So here it acts as an adverb. ஸோ வியர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபினிட் வேர்ப் அண்ட் நான் ஃபினிட் வேர்ப்னா என்னங்கிறத பற்றி பார்த்தோம். இங்கே நான் ஃபினிட் வேர்பில் there are 3 types. What are they? Infinitive, participle and gerund. ஓகே. இந்த வீடியோவில் இன்ஃபினிட்டிவ் பற்றி பார்த்தோம். இந்த நெக்ஸ்ட் வீடியோ we will see about participle and gerund. Okay. Thank you.